அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பர்ச்சேசிங் மினி விலாக் பார்க்கலாமா? அதை விட முக்கியமான போன இடத்திலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்மளோட டிக்டாக் சேனலில் ஃபாலோவர்ஸ் 10K ரீச் பண்ணிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். சேனல் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் 80 டேஸ்லேயே 10K ஃபாலோவர்ஸ் என்கிறது உண்மையிலேயே பெரிய அச்சீவ்மெண்ட். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளவு தூரம் வர முடியாது. இன்ஷா அல்லாஹ் என்னால் எந்த அளவு பெஸ்ட்டாக ரெசிபிஸ் தர முடியுமோ அந்த அளவு தந்துட்டு இருப்பேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டுறீங்க. பட் நான் நினைக்கல இவ்வளவு குயிக்காக இந்த அளவுக்கு ரீச் ஆகும் என்று சொல்லி. ஏதோ ஒரு விஷயம் உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுன்றதால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் அக்கா சிஸ்டர் என்றெல்லாம் சொல்லி டிஎம் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. என்னோட உறவுகள் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ரெசிபியா போட்டுட்டு இருப்பேன். கொஞ்சம் கூட டவுட் பண்ணாம நம்பி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ vlog பார்க்கலாமா? இந்த வீக் பர்ச்சேசிங்குக்காக நெஸ்டோவுக்கு தான் வந்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அத்திப்பழம் எல்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவையான அளவு எடுத்துட்டு இங்கே தான் ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த வீக்குக்கான குரோசரிஸ் எல்லாம் கறி எல்லாம் எடுத்துட்டு யூஸ்வலாகவே இந்தியன் ரைஸ், சுத்தி கோலம், பாஸ்மதி, ஜீரகசாலா, மோட்டா ரைஸ் என்று தான் வாங்கிப்படுறேன். இந்த வாட்டி நம்முடைய ஸ்ரீலங்கன் ஞாபகத்துக்கு சீரக சம்பா தான் எடுத்திருந்தேன். இங்கே யூஏயில் இருக்கிற அக்களுக்கு ஸ்ரீலங்கன் ஐட்டம் தேவைப்பட்டால் நெஸ்டோவிலேயே வாங்கி கொள்ளையிலும். அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது சாஜாவில் இருக்கிற மியா மிக்ஸ் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டில் பான் எடுத்துட்டு வீட்டை வந்ததுமே பீஃபும் பருப்பும் உடனே சமைச்சு நம்ம நாட்டு பான் வாங்கிட்டோம் இல்லைங்கிறதால டயர்டையும் பார்க்காம சமைச்சு சாப்பிட்டு நல்லபடியாக டின்னரையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.